இருக்கிறவரும் இனியவருமாகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஏசாயா 54 வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அங்கே ஏராளமான வேதனைகளும் பாடுகள் உபத்திரவங்களையும் சந்திக்கின்றனர். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் கர்த்தர் அவர்களுக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்று நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் கர்த்தர் பார்க்கின்றார். நீங்கள் எல்லாரும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிப்பார். அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். பிசாசானவன் தந்திரமாக நம்மை காயப்படுத்தி அநீதி செய்து வீண் பழி சுமத்தி நம்மை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆனால் அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மாத்திரம் நீதியின் வல்லமை உண்டு. அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீண்ட காலமாக நீங்கள் நினைத்து நடக்காத காரியத்தில் உங்கள் நீதி உங்களுக்காக நிலைநாட்டப்படும். உங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தூரமாவார்கள். நீங்கள் பயப்படுவதற்கு எதுவும் இருக்காது. பயம் உங்களை விட்டு விலகும். அது உங்களை நெருங்க முடியாது. நன்மையினால் கட்டப்படுவோம். கொடுமை அச்சம் குறைந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய நீதியினால் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.